டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடக்கம் 49வது அதிகாரம் 1-11 வசனங்கள். அது மிகச் சிறப்பாக யாக்கோப்பு தன் முறை சுற்றி நின்று என்று சொல்லி அவர்களுக்கு ஆசிரியை போடுகிறார். அது மிகச் சிறப்பாக யூதாவை குறித்து சொல்லும்போது 8வது வசனம், யூதா உன் உணவு பிறந்தோர் உன்னை புகழ்வர், உன் கை எதிரின் கழுத்தின் மேல் இருக்கும், உன் தந்தை உன்னை வழங்குவர். யூதா ஒரு சிங்கக்குட்டி, என் மகனை இறை கவர்ந்து வருவாய், ஆண் சிங்கம் என பெண் சிங்கம் என கால் மடக்கி கொடுப்பார், அவன் துயரை கலைக்க துணிந்தவன் சொல்லிவிட்டு 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அரசு உரிமை உருவாகும், யூதாவை விட்டு செங்கோல் நீங்கள் மரபு விட்டு குற்றம் மறையார். எனக்கு அருமையானவர்கள், யூத சிங்கம் தாவீது ராஜா வெற்றி பெற்றார். வெற்றியின் அடையாளத்தை குறிக்கிறது. அவர் சிங்கத்துக்கு கூப்பிடப்படுகிறார். சிங்கக்குட்டிகள் தாக்கி கிடக்கலாம், ஆண்டவரை தேடுவதற்கோ என்ற நன்மையும் குறைபடாது. திருப்பாடல் 34 பார்க்கிறோம். சிங்கக்குட்டி யூத சிங்கம் தாவீது திருவெளிப்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். 5வது அதிகாரத்திலே 7 முத்திரைகளை உடைக்கிற பகுதியுடைய யூத சிங்கம் தாவின் குலப்பொழுதும் அவர் தான் அதை வெற்றி பெற்றவர். அவர் சிங்கத்தை போல வெற்றி பெற்றவர். அந்த முத்திரையை உடைத்து விடுதலை கொடுக்கிறார். ஆகவே அவருடைய சகோதரர் எல்லாரும் அவரை புகழ்வார்கள். எப்படி யோசேப்பில் அவருடைய சகோதரர் எல்லாரும் அவரை புகழ்வார்கள் என்று யாக்கோப்பு சொன்னது போல, யாக்கோப்பு சொன்னது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரராகிய நாம் மக்கள் அனைவரும் அவரை புகழ்வார். என்றால் அவர் சிங்கக்குட்டி, அவர் தன்னையே பலியாக்கி அவர் செங்கோலை யூத செங்கோலை நீங்காது அவர் வெற்றி, அவரின் மரபை விட்டு குற்றம் மறையான், வெற்றி மறையான். ஆண்டவர் வெற்றியின் தெய்வம் அரசராய் நம்மை ஆட்சி செய்கிறார். நாமும் இறையாட்சியில் அந்த யூத சிங்கத்தோடு வெற்றி பெற்ற தாவீது அரசரோடு ராஜாவோடு நாமும் உறவு கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் அவருடைய ஆசீர்வதிக்க ஒப்புக்கொண்டு போனால் எங்கள் அந்த ஆண்டவரை இதோ யாக்கோப்பு யூதா சிறப்பாய் யாக்கோப்பு ஆசீர்வதித்து இன்றையும் ஆசீர்வதித்து யூத சிங்கத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்க முடியாது, இறையாட்சியில் பங்கேற்க முடியாது, வெற்றி குறையாக இருக்கும் என்று ஆசீர்வதிக்கும். தொடர்ந்து இதை காத்துக்கொள்ளும்.